அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் என்ற சொல்லை பார்ப்போம். இதுவரையிலும் பல்வேறு உயிரெழுத்துக்களில் முதல் தொடங்கி என்ற சொல்லில் இன்று தொடர்கிறோம். என்றும் இடைச்சொல். இவை நடுவில் அந்த பெயருக்கும் இணைக்கும் நிலையில் அந்த என்று சொல்வோம். நாம் பெரும்பாலுமே இந்த ஒலி குறிப்பினை என்ற சொல்லை நாம் பெரும்பாலும் நமது ஒலிக்குறிப்பில் சொல்லுவோம். மனித இனம் தோன்றிய காலத்தில் இந்த எனும் சொல் என்று அந்த இரு உதடுகளையும் ஒன்றி இணைக்கும் போது ஆம் அந்த சொல் தாடையின் அமைப்பும் மேல் தாடையின் அமைப்பும் கீழ்த்தாடையின் அமைப்பும் ஒன்று கூடி ஒரு ஒற்றுமையை உருவாக்குவதற்கும் பல்வேறு விதமான நமது உச்சரிக்கும் போது அந்த சொல்களில் உள்ள இடைச்செருகள் ஒளியினை குறிக்க இந்த எனும் சொல் பயன்படுகிறது என்பதை நாம் அறிவோம். இவை பெரும்பாலும் ஒரு காலகட்டத்தில் இந்த 10 பாட்டும் 8 தொகையும் 10 பாட்டும் 8 தொகையும் அந்த என்ற சொல்லை அந்த அனைத்து இலக்கண முறைப்படி ஒரு காலகட்டத்தில் தொகுத்து 11 மேல் கணக்கு என்று தொகுத்துள்ளனர். அதில் 10 பாட்டும் 8 தொகை என்று சொல்லுவார். 8 தொகை நூல்கள் நன்னூல் காலகட்டத்தில் நன்னூல் ஒரு சிறந்த நூலாக கருதுவோம். இவை தமிழக வரலாறு, பண்பாடு, தொன்மங்கள் ஆகியவற்றை ஒருங்கி அணைந்தது. இந்த குறிப்புகள் எல்லாம் ஒரு சாதாரண அடித்தட்டு மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் 10 பாட்டும் 8 தொகையும் ஒரு குறிப்பாக தொடர்ந்து இந்த செயல்மன்ற பதிவுகளில் பதிந்து வருகிறோம். இதை சங்ககால நூல்கள் என்று கூறுவோம். இது ஏற்கனவே நமது பதிவினில் தொகுத்துள்ளதை இது இந்த 10 பாட்டும் 8 தொகையும் என்ற அந்த என்ற சொல்லிற்காக இந்த பகிர்ந்து கொள்கிறேன் உங்களிடம். சங்ககால நூல்களும் மிகவும் சிறப்பு பெற்ற பல நூல்கள் உள்ளன என்பதை நாம் அறிவோம். இந்த பதிவே கரந்துரை செயல் என்ற தொடரினால் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த செயல்மன்ற பதிவு ஒரு பாட்டை செம்மையாக எழுதினால் அதன் ஈற்றுச்சீரில் ஈற்றெழுத்தின் அயல் எழுத்தில் தொடங்கி எதிரெதிராக ஒரு எழுத்தும் இடைவிட்டு பாடலின் முதல் சீரின் 2ஆம் எழுத்து வரை படிக்க பிரிதொரு செய்யுளாக அதனகத்தை மறைந்து வருவது கரந்துரை செய்யலாம் என்று வீர சோழியமும் மாரண அலங்காரமும் கூறுகிறது என்று பதிவு உள்ளது. ஆனால் நமது செயல்மன்ற நூல் கரந்துரை பாகம் நாம் ஏற்கனவே இந்த கரந்துரை என்ற சொல்லை செயலை கரந்துரை என்ற சொல்லை பதிந்துள்ளோம். இந்த பதிவு உயிரெழுத்துக்களில் பெரும்பாலும் அமையும், மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து அமையும். அது அவ்வாறு அமையும் போதும் இவை எல்லா மொழிகளுக்கும் உகந்த ஒரு கரந்துரை செய்யும். அதை எதற்கு பதிகிறோம் என்றால், ஒரு எழுத்தில் அதே எழுத்துக்களின் அடிப்படையில் அதன் பொருளை புரிந்து கொள்வது மிகவும் சிறப்பாக இருக்கும் என்ற கருத்தில் கொண்டு பல்வேறு வல்லுநர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இது நற்றிணை பாடலில் 398வது வரையும் நற்றிணையில் விவரித்துள்ள கரந்துரை பாட்டு. இந்த பதிவெல்லாம் அந்த கரந்துரை பதிவு செயல்மன்ற நூல் பதிவில் உள்ளது. இதற்கு கரந்து மறைந்து செய்கின்ற பொருளின் உரைக்குள் அமைக்கப்படுவது கரந்துரையாக கருதும். அந்த எழுத்துக்களிலே கரந்து அந்த செய்யுளை அமைப்பது, அந்த எழுத்துக்களை அமைப்பது இதனுடைய முக்கியமான ஒரு கருத்தாகும். இது பெரும்பாலும் உயிரெழுத்துக்களை கொண்டு அமைக்கலாம். மெய்யெழுத்துக்களில் காசா தாப்பா யாரா லாவா இடையின எழுத்து, வல்லின எழுத்து காசா தாப்பா இடையின எழுத்து யாரா லாவா, மீதி மெல்லின எழுத்து நாம. இந்த 9 எழுத்துக்களிலும் கிட்டத்தட்ட அமைக்க முடியும். கிட்டத்தட்ட இந்த மீதி மெய்யெழுத்துக்கள் தோன்ற முடியாது. மெய்யெழுத்துக்கள் 9 மெய்யெழுத்துக்களில் தோன்றும், மீதி 9 மெய்யெழுத்துக்கள் தோன்றாது, உயிரெழுத்துக்களில் தோன்றும். இந்த கருத்தினை கொண்டு பல்வேறு சொற்களை நாம் அந்த நூலில் வகுத்துள்ளோம். உதாரணமாக தகுதி என்ற சொல் மிகவும் பொருந்தக்கூடியது. தகுதி, குணம், திறமை என்ற அந்த 3 அந்த தகுதி என்ற சொல்லிலேயே அந்த எழுத்து
அந்த சொல்லிலேயே அந்த எழுத்துக்களை அமைப்பு கொண்டு தகுதி, குணம், திறமை என்று அந்த பாக்களில் வரும். இது இந்த கரந்துரை நாம் புரிந்து கொள்வதற்கும், இது நமது மொழி மட்டுமல்ல, ஆங்கிலத்திலும் இதற்குண்டான ஒரு செய்யுளை தொகுத்துள்ளனர். அதுவும் கிட்டத்தட்ட இதே பொருளில் வரும் என்பதை கூறி அடுத்த இந்த எனும் இடைச்சொல்லுக்கு செல்வோம். இவை பெரும்பாலும் இந்த எனும் இடைச்சொல் ஒரு 8 பொருளில் தான் வரும் என்று அந்த பகிர்ந்துள்ளனர். அந்த 8 பொருளும் எதிர்மறை, சிறப்பு, ஐயம், எச்சம், முற்று, அளவை, தெரிநிலை, ஆக்கம் எனும் 8 பொருளில் வரும் என்று தொல்காப்பியத்தில் முதலில் பதிந்துள்ளனர். இந்த 8 சொல் வரும் என்று. அவனும் வந்தான், அவரே உண்டார், அது ஒரு சிறப்பு. இவனும் வெல்வான், இது ஒரு இவன் வெல்வான் என்பது ஒரு ஐயக்குறி. இவன் வென்றாலும் இருக்கலாம், வெல்ல முடியாமல் இருக்கலாம். பழிப்பதும் உண்டு. பழிப்பதும் உண்டுன்னா ஒரு சொல்லினை அவர் பழிப்பதும் உண்டு என்று சொல்லலாம். தேனும் பாலும் நாம் கூறுவோம். அந்த என்ற சொல் என் தேனும் பாலும் என்ற பல்வேறு அந்த என்ற சொல்லில் தெரிநிலையில் ஆக்கமாக ஒவ்வொரு அந்த சொல்லில் வரும். இது சொல்லதிகாரம் 250 உள்ளது. இந்த 8 பொருளை கொண்டுதான் வரும் என்று குறிப்பிடுகின்றனர். இத்துடன் எச்சம் சிறப்பே இந்த பாட்டினை விவரிக்கிறோம். எச்சம் சிறப்பே ஐயம் எதிர்மறை, முற்றே எண்ணெய், தெரிநிலை ஆக்கம் என்று அப்பால் எட்டே உண்மை சொல்லே என்று அப்பால் எட்டே அந்த கருத்தினை கொண்டு வரும். இத்துடன் அந்த செம்மன் என்ற அந்த நிலையையும் குறிக்கும். செம்மன் என்பது தமிழில் காணப்படும் இலக்கண குறியீடு. இவற்றையும் தொல்காப்பியத்தில் அந்த செம்மன் இறுதி என்ற அந்த இறுதி சொல்லில் கூறியுள்ளனர். செம்மையாக ஒரு மொழியினை செம்மையாக கூறுவதற்கு செம்மை என்று கூறுவோம். அது ஒழுங்குபடுத்துவதற்காக அது என்னையும் ஒழுங்குபடுத்துவதற்காக இந்த செம்மையன் அந்த செம்மையன் என்பதை செவ்வன் என தொகுத்துள்ளனர். இதில் அந்த என்று இந்த பாடலில் நாம் ஒரு தொகுத்துள்ளோம். உம்மிடம் உள்ள உண்மையாகும். அந்த உம்மிடம் உள்ள உம்மிடம் உண்மையாகும் அதே பொருளே இந்த பாட்டு வரும். எனும் உதாரணம் என்று இருக்கும். உனக்கும் உம்மில் உரிமையுடனும் என உண்மையுடனும் இருக்கும். அந்த உனக்குள்ளே அந்த உண்மையுடனும் இருக்கும். அந்த உண்மையாக இருக்கும் என்ற அந்த கருத்தினை கொண்டு எனும் உதாரணம் என்றும் இருக்கும். உனக்கும் உம்மில் உள்ள உரிமையுடன் என உண்மையுடன் இருக்கும். இந்த எல்லா வரிகளிலும் எனும் சொல் உதாரணம் என்று இருக்கும். உனக்கும் உம்மில் உள்ள உரிமையுடனும் என உண்மையுடனும் இருக்கும். இந்த ஒரு பாடலிலும் அந்த அதே பொருள் வரும். உம்மிடம் இருக்கும் உயிரும் உம்மிடம் இருக்கின்ற உடலும் உம்மிடம் இருந்த உணவுடனும் உம்மிடம் உணர்வாகவும் இருக்கும். உம்மிடம் இருக்கும் உயிரும் உம்மிடம் இருக்கின்ற உடலும் அந்த எல்லா எழுத்துக்களும் முடியும் போது உம்மிடம் இருக்கும் உயிரும் உம்மிடம் இருக்கின்ற உடலும் உம்மிடம் இருந்த உணவுடனும் உம்மிடம் உணர்வாகவும் இருக்கும். இது நம் உணர்வாக செயல்படுவதற்காக அந்த எனும் சொல்லில் தொகுத்துள்ளது. உயிரும் உறவும் உள்ளமும் உணர்வாகும். நம் உயிருடன் நம் உறவுடன் உள்ளமும் உணர்வாகும். இந்த இந்த பாக்களில் உயிரும் உறவும் உள்ளமும் உணர்வாகும். இந்த சொல்லில் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்று முடியும். உம்மிடம் உள்ள உள்ளம், உம்மிடம் உள்ள உரிமையும், உம்மிடம் உள்ள உணர்வுகளும் உம்மிடம் உள்ள உண்மையாகும். இது எல்லாம் உம்மிடமே உள்ளது என்பதனை கருத்தில் கொண்டு உம்மிடம் உள்ள உள்ளம், உம்மிடம் உள்ள உரிமையும், உம்மிடம் உள்ள உணர்வுகளும் உம்மிடம் உள்ள உண்மையாகும். இதெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அந்த என்ற பொருளே மாறின் தொகை என்று அந்த தொகுத்து கூறுதலை இரவும் பகலும் என்பதை ராப்பகல்
என்று நாம் ராப்பகல் என்று உண்மை தூக்கி அந்த நிற்கும் சொல்லை தொகையாக கூறுவோம். மதன் பரணி வந்தார், இது மதனும் பரணியும் வந்தார்கள் என்று விரியும். மதன் பரணி வந்தார், அவர்கள் இருவரும் வந்ததை தொகுத்து கூறுவதற்காக தொகை என்ற சொல் இந்த எனும் இடைச்சொல்லின் மதிப்பு உண்மை தொகையாகும். அது விரிந்து சொல்லக்கூடிய ஒரு பான்பு. இது ஏற்கனவே நாம் என்ற சொல்லுறவு பல்வேறு சொற்களோடு சேர்ந்து வரும். சொற்களை இணைத்து தொடராக்கும் இணைப்பு விடையை இடைச்சொற்கள் செய்கின்றன. அவனும் அவளும் வந்தார், அந்த எனும் சொல் அந்த தொடர்ந்து அந்த இணைப்பு செய்தியை காட்டும். இந்த 10 பாட்டு மெட்டு தொகையும் ஏற்கனவே கூறியுள்ளோம். இந்த போதிலும் இந்த பதிவில் நிலையில் இவற்றை குறிக்கும் பழம்பாடல் ஒன்று உள்ளது. அந்த பாடல் இந்த 10 பாட்டு 8 தொகை இந்த பாடலில் நற்றிணை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 18 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏற்றும் கலியோடு அகம்புறம் என்ற தொகை இந்த 8 தொகையை குறிக்கும். 10 பாடலும் அதே போல 18 10 புறநானூறும் புறநூல்களாகும். பரிபாடல்கள் அகம்புறமும் கலந்த நூலாகும். இந்த 10 பாட்டு சிறிய பாடல்கள் எல்லாம் 8 தொகையில் அடங்கிவிட 10 பெரிய பாடலின் தொகுதி 10 பாட்டு என பெயரப்பட்டது. அது இந்த 10 பாட்டும் 8 தொகையும் உள்ள ஒரு 10 பாட்டும் 8 தொகையும் என்ற சொல்லிற்காக இதை பகிர்ந்துள்ளோம். அந்த இரண்டும் சேர்த்து 18 மேல் கணக்கு, 18 கீழ்கணக்கு ஒன்று உள்ளது, 18 மேல் கணக்கு என்று ஒரு தொகுப்பு உள்ளது. அதை பின்னர் பார்ப்போம். இத்துடன் நாம் இந்த சொல வடை என்றால் என்ன என்று நாம் பார்ப்போம். சொலவடையும் பழமொழியும் கிட்டத்தட்ட ஒன்றே என்று நாம் கூறலாம். சொலவடை ஒரு நூற்றாண்டில் சுமார் 200 நூற்றாண்டுகளுக்கு பழமொழியாக தொகுக்கப்பட்டுள்ளது. சொலவடை என்பது ஒரு சில பகுதிகளில் கூறக்கூடிய ஒரு கருத்தாகும். இதை பின்பு பார்ப்போம். இது தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்ற பழமொழியும் உள்ளது இதற்கு. இது பல சொலவடைகள் நமது பழமொழியில் கிட்டத்தட்ட ஒன்றாக இருந்தாலும் அதற்கு உண்டான வித்தியாசத்தை மற்றொரு நாள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.